பர்வதமலை. பர்வதம் என்றால் மலை என்று பொருள். பர்வத மலை என்றால் மலைகளுக்கெல்லாம் மலை, மலைகளுக்கு அரசன் என்று பொருள். சிவபெருமான் கைலாயத்திலிருந்து தென்னாட்டிற்கு வந்தப்ப தன்னோட முதல் காலடிய இந்த மலையின் மீது தான் வைத்தாராம். ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கி வர்றப்ப அதிலிருந்து விழுந்த ஒரு பகுதி தான் இந்த பர்வத மலைன்னு சொல்லப்படுது. இந்த மலையில ஈசன் முதல்ல தன் திருமண காட்சியை அகத்தியருக்கு காட்டி அருளினார். திருமாலை திருமணம் செய்து கொள்வதற்காக மகாலட்சுமி தாயார் பல இடங்கள்ல தவம் செஞ்சு அது முடியாமல் போகவே அதற்கு பின்னால இந்த மலைக்கு வந்து தவம் செய்தார்களாம். அதனை கண்ட சிவபெருமான் பர்வத மலையில தவம் புரியும் மகாலட்சுமியை திருமணம் செய்து கொள்வாயாக அப்படின்னு திருமால்கிட்ட கூறியிருக்கிறார். அதன் பின் திருமகள் திருமணம் சிறப்பா நடைபெறுது. இதனால இந்த மலைக்கு சென்று வர்றவங்க தங்களோட பிரார்த்தனைகள் ஒவ்வொரு முறையும் நிறைவேறத உணர்றாங்க. இந்த மலையில உள்ள நூற்றுக்கணக்கான குகைகள்ல இப்பவும் சித்தர்கள் வாழ்ந்து வர்றதாகவும் பலருக்கும் சித்தர்கள் காட்சி கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுது. இந்த பர்வத மலையை ஒரு முறை தரிசித்தா பூமியில உள்ள அனைத்து சிவாலயங்களையும் தரிசித்த பலன் உண்டு அப்படின்னு ஸ்தல புராணம் சொல்லப்படுது. சகல நோய்களையும் தீர்க்கக்கூடிய பாதாள சுனை தீர்த்தமும் உள்ளது. திருவண்ணாமலைக்கு அடிக்கு ஒரு லிங்கம் இருப்பதா சொல்லுவாங்க. இங்க ஒரு பிடிக்கு ஒரு லிங்கம் இருப்பதா கருதப்படுது. 26 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள இந்த மலையை பௌர்ணமி தினத்தன்னைக்கு ஒரு முறை கிரிவலம் வந்தா கைலாயத்தையே சுற்றி வந்த பலன் கிட்டும் அப்படிங்கிறது ஐதீகம். சிவனும் சக்தியும் இம்மலையில ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமி பிரம்மராம்பிகை அப்படிங்கிற திருநாமத்தோடு எழுந்தருளி இருக்கிறாங்க. இங்குள்ள சிவனோட கருவறையில இருந்து கோயிலை சுற்றி நறுமண மலர்களோட வாசனையை நுகரலாம். பர்வத மலையில தீபம் ஏற்றி ஒரு நாள் அபிஷேகம் செய்தா 365 நாட்கள் பூஜை செய்த பலன் கிடைக்கும். அதிசயமான இம்மலையில எப்போதும் மூலிகை காற்று வீசுகிறது. அன்னை பார்வதி தவம் செய்தனால பர்வத மலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தலம் திருவண்ணாமலையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கடினமான மலை ஏற்றத்திற்கு பின்